Hi friends, welcome to the channel. நாம இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக டொமேட்டோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்லா பாய் வீட்டு பிரியாணி போல் டேஸ்டியாக வரத்துக்கு இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். மறுபடி இதே போல் தான் செய்வீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்கிறதுக்கான தேவையான ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், சீரகம், மிளகு, ஏலக்காய், பிரியாணி இலைன்னு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசியில் செய்ய போகிறேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, 8 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் பட்டை, 10 மிளகு, 3 லவங்கப்பூ, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர காம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி இது போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். இப்போ நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிட்ட அப்புறம் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அது போல் அதோட இலைகளெல்லாம் நல்லா சுருண்டு வரணும். இப்போ நான் வீடியோவில் சொல்கிறது போலவே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இதே போல் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புதினா நல்லா வதங்கிருச்சு. இப்போது வீட்டிலையே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரெடியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா 15 பல் பூண்டு, 2 இஞ்சி துண்டை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின அப்புறம் நாம் இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ்வை இப்போ வர லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். தக்காளியை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு நம்ம ஆட் பண்ணதை விட பாதி அளவுக்கு வரணும். அந்த அளவு நம்ம நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவு தக்காளி நல்லா வதங்குதோ அந்த அளவு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ தண்ணியும் அரிசியும் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம நார்மலாக எப்போவும் தண்ணியும் அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துருவோம். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு புது மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணி லைட்டாக கொதிச்ச அப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்யணுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிட போகிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நாம் இதை ஓப்பன் பண்ணணும். நீங்கள் 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணும் போது தண்ணி அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எகெயின் நாம் இப்போ இதை கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நாம் இதில் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ண அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். எகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சமமாக இது போல் செட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வந்த அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. நான் இந்த வீடியோவில் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதே போல் தான் மறுபடியும் செய்வீங்க. எந்த விதமான மசாலாஸும் ஆட் பண்ணாமல் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக நம்மளோட டொமேட்டோ பிரியாணி ரெடி. இது போல் நிறைய சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.